வணக்கம். இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற யூடியூப்பின் மூலமாக உங்களுக்கு ஆங்கிலம் பற்றிய பாட வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம அட்ஜெக்டிவை பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புலேயும் நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு அதற்கான பொருளை நம்ம சொல்கிறோம். லிசன், நவ் ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் அட்ஜெக்டிவ்ஸ். இப்பொழுது நீங்கள் கவனிங்க, நான் அட்ஜெக்டிவ் பற்றின பாடத்தை உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் நவ் ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று சீதா இஸ் ஏ கிளவர் கேர்ள் அப்படின்றோம். இப்போ சீதா இஸ் ஏ கிளவர் கேர்ள் இந்த வாக்கியத்தில் கிளவர் என்பது வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் ஈஸ் சீதா, வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் சீதா ஈஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சீதா எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பற்றி விளக்குவதற்காக வந்த ஒரு அட்ஜெக்டிவ் தான் கிளவர், CLEVER, கிளவர் அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்றாச்சுங்களா. ரெண்டாவது ஐ டோன்ட் லைக் தட் பாய், எனக்கு அந்த பையனை பிடிக்கவில்லை. தட் பாய், அப்போ பாய்க்கு முன்னாடி வந்திருக்கிற ஒரு தட் என்ற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். பாய் என்ற நவுனை விவரிப்பதற்காக வந்த தட் என்ற ஒரு அட்ஜெக்டிவ். இது எதை விளக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுக்கான கேள்வியை நம்ம எந்த கேள்வியை வைக்கலாம் அப்படின்னா, விச் பாய் டோன்ட் யூ லைக் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, எனக்கு அந்த பையனை பிடிப்பதில்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த அந்த பையனுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு எந்த பையன் அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படிம்பாங்க. முன்னாடி பார்த்தது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ எதை ஒன்றை விவரிப்பதற்காக வருவது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா குறிப்பிட்டு சொல்வதற்கு அந்த பையன், இந்த பையன், அந்த பொருள், இந்த பொருள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வேர்டு தான் தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது ஒரு வாக்கியம், ஹவு மெனி மேங்கோஸ் டிட் ஹீ கிவ் யூ அப்படின்னு சொல்கிறோம். ஹவு மெனி மேங்கோஸ் டிட் ஹீ கிவ் யூ, அவன் உனக்கு எத்தனை மாம்பழங்களை கொடுத்தான். அதான் அப்போ இந்த ஹவு மெனி மேங்கோஸ், மேங்கோ என்ற நவுனுக்கு முன்னாடி எத்தனை மாம்பழங்கள் வந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக வருது பார்த்தீங்களா. அதுதான் இந்த இடத்துல ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில்னா அட்ஜெக்டிவ், நம்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது குவான்டிட்டி அட்ஜெக்டிவ். குவான்டிட்டியிலே ரெண்டு இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் குவான்டிட்டி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஹவு மெனி மேங்கோஸ் டிட் ஹீ கிவ் யூ, ஹீ கேவ் மீ 5 மேங்கோஸ், அவன் எனக்கு 5 மாம்பழங்களை கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 5 மேங்கோ என்ற ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கிற இந்த 5 என்ற ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இந்த அட்ஜெக்டிவ் எது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதிலே நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 இருக்குது. டெஃபினட் நியூமரல் அட்ஜெக்டிவ், இன்டெஃபினட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அது வேறு ஒரு பாடத்திட்டத்தில் பார்க்கலாம். இப்போ நான்காவதாக அளவு அட்ஜெக்டிவ், குவான்டிட்டி அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறாங்க. குவான்டிட்டி அட்ஜெக்டிவ் ஒரு உதாரண வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். தேர் இஸ் லிட்டில் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன் அப்படின்றாங்க. தேர் இஸ் லிட்டில் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இதுக்கான கேள்வி என்ன, ஹவு மச் ஆஃப் டைம் இஸ் தேர் ஃபார் ப்ரிப்பரேஷன், தயாராவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த நேரத்தை பற்றின ஒரு அளவு சொல்கிற ஒரு வாக்கியம் தான் இந்த அட்ஜெக்டிவ். இது குவான்டிட்டி அட்ஜெக்டிவ் தான். தேர் இஸ் லிட்டில் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன். இதுக்கான கேள்வி how much of time is there for preparation, how much of time is there for preparation அப்படின்னா அப்போ இந்த இடத்துல டைம் என்ற ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கிற லிட்டில் என்ற வார்த்தை தான் இது ஒரு அட்ஜெக்டிவ், நம் குவான்டிட்டி அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது மாதிரி இப்போ மொத்தம் 4 வகையான அட்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம். டிஸ்கிரிப்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், நம்பர்ஸ் அண்ட் குவான்டிட்டி. சரிங்களா, இந்த 4 அட்ஜெக்டிவையும் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமாறு ஷேர் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.